சென்னையிலிருந்து மாமல்லபுரம் இந்த சாலை, கிழக்கு கடற்கரை சாலை, அதாவது ஈசிஆர் ரோடுன்னு சொல்லுவோம். சென்னையில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் மாமல்லபுரத்துக்கு தான் அதிகமாக போவது உண்டு. இந்த சாலை முதலாக சாதாரண ஒரு கல் சாலையாக இருந்தது. இதை விரிவுபடுத்தணும், போக்குவரத்து அதிகமாக இருக்கிறது என்ற அந்த அடிப்படையில் 2009ஆம் ஆண்டு கழகம் ஆட்சியில் இருக்கிற பொழுது கலைஞர் அவருக்கு தான் அதை சாலையை விரிவுபடுத்தணும் என்ற அடிப்படையில் நிலையெடுப்புக்காக 10 கோடி ரூபாய் பணம் என்று ஜீவோ போட்டாங்க. அதுக்கு பின்னால் 10 ஆண்டு காலம் இது என்னன்னு கேட்பார்ட்டே கிடந்தது. இப்போ இது திராவிட மாடல் ஆட்சி வந்த உடனேயே நிலையெடுப்பிற்காக ஏறத்தாழ 1000 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. 2009 எடுத்திருந்தோம்னா 10 கோடி தான் ஆயிருக்கும். ஏன்னா நிலத்தினுடைய மதிப்பு ஆண்டுக்கு கூடுதலாக போய்கொண்டே இருக்கிறது. 2009க்கு பின்னால பார்த்தா பல பேர் பெரிய பெரிய மாட மாளிகை, கூட கோபுரம் எல்லாம் பூரா கட்டடம்லாம் கட்டிட்டாங்க. வியாபார ஸ்தலங்கள்லாம் விரிவாயிடுச்சு. இப்போ எல்ஏ பண்ணும்போது அந்த கட்டடத்துடைய மதிப்பு பணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அந்த அடிப்படையில் ஏறத்தாழ 1000 கோடி ரூபாய் இப்போ நிலையெடுப்புக்காக ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாளுக்கு நாள் கூடுதலாக போக்குவரத்து அதிகமாக இருக்கிறது. அதனால் இந்த 6 வழிச்சாலையை சீக்கிரம் விரிவுபடுத்தணும் அப்படின்னு நெடுஞ்சாலைத்துறைக்கு அவர்கள் அறிவுரை சொன்ன அடிப்படையிலும் ஆணையத்தின் அடிப்படையில் நிலையெடுப்பு பணியில் வேகமாக விரைந்து அரசின் சார்பாக செயல்பட்ட அடிப்படையில் 95% தான் நிலையெடுப்பு முடிந்து விட்டது. இன்னும் 5% தான் இருக்குது. அது ஒரு 2 இடங்கள் உங்களுக்கே தெரியும். பிஜேபி கிட்ட கொஞ்சம் இடம் இருக்குது, இன்னும் 2 இடங்கள் இருக்குது. அது முடிஞ்சால் அது முழுமையாக அது முடிந்து விடுகிறது. அதனை ஒட்டி இபி மின்சாரம், ஏன்னா அந்த கம்பங்கள்லாம் மாற்றி அமைக்கிறது, டிரான்ஸ்ஃபாரம் மாற்றி அமைக்கிறது, இந்த பணிகள் 70% பணிகள் முடிஞ்சிருக்குது. இஞ்சி இருக்கிற பணி இந்த 30% பணி என்பது இன்னும் ஒரு 3 மாத காலத்தில் அது முழுமையாக அது அடைஞ்சிடும். அது அன்னில் கீழே உங்களுக்கு வாட்டர் போர்டு, அதன் மூலமாக குடிநீர், சேஜ் வாட்டர் அந்த லைன்லாம் போயின்னு இருக்கிறது. அந்த பணிகளை பொறுத்தளவுக்கு ஏறத்தாழ 65% பணிகள் அது முடிஞ்சிருக்குது. இதெல்லாம் முழுமையாக முடியணும்னா இதனுடைய அளவுகோல் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 8.6 கிலோமீட்டர் இதனுடைய அளவு. அதாவது கொட்டிவாக்கத்திலேருந்து ஆரம்பித்து அக்கறை வரைக்கும் இதனுடைய அளவுகோல் என்று எடுத்தீங்கன்னா 8.6 கிலோமீட்டர் இதனுடைய அளவுகோல். அதனால் இது முழுமையாக நெடுஞ்சாலைத்துறை மூலமாக ரோடு செப்பனிடுறது, பக்கத்தில் ட்ரெயின் கட்டுறது, இதெல்லாம் முழுமையாக அடையணும்னா மே மாதத்திற்குள் முழுமை அடைஞ்சிடும். இதில் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னோம்னாக்கா பாலவாக்கம், கொட்டிவாக்கம் ஏரியாவில் இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே முழுமையாக முடிச்சுடுவோம். நாங்கள் மொத்த வேலையும் அக்கறை வரைக்கும் முடிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளுகிற நேரம் மே மாதம் முழுமையாக முடிஞ்சிடும். இவைகள் முறையாக நடக்குதா, இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தலாம், எங்கெங்க பிரச்சனை இருக்குது என்று ஆய்வு செய்வதற்காகத்தான் நானும் என்னுடைய துறையினுடைய செயலாளர் அவர்களும் தலைமை பொறியாளர்களும் இதில் எல்லை பிரச்சனைலாம் இருக்கிறதால நம்முடைய சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவரையும் கூட அழைத்து அவங்க எல்லைக்காக போடப்பட்டிருக்கிற டிஆர்ஓ, மாவட்ட வருவாய் அலுவலர், அமர் வட்டாட்சியர், ஏனையவர்களை வைத்து ஆய்வு நடத்தின அடிப்படையில் தான் இந்த தேதியை நான் சொல்கிறேன். அதனால் மே மாதம் கட்டாயம் இந்த பணிகள் முழுமையாக முடிந்துவிடும். ஆமாம், இப்போ கீழே 6 வழிச்சாலை போடுவது அக்கறை வரைக்கும்ன்றது முடிவு செய்யப்பட்டு அந்த பணிகள் இப்போ நடைபெறுகிறது. மே மாதம் முடிஞ்சிடும். இதுக்கு மத்தியில் இந்த 6 வழிச்சாலை வந்தால் கூட இந்த போக்குவரத்தை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. இதில் பல பத்திரிகைகள்லாம் ஆர்டிகல்லாம் எழுதினாங்க. பல பேர் முதலமைச்சரை சந்தித்து பேசுகிற பொழுது சில இந்த பகுதியில் இருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் அல்லது தமிழ்நாட்டினுடைய முன்னணியில் இருக்கிற சில தலைவர்கள் அவங்களாம் முதலமைச்சரை பார்த்து இந்த 6 வழிச்சாலை மாத்திரம் போராது, ஏன்னா இன்னும் கூடுதலாக ஒரு உயர்மட்ட சாலை அமைக்கணும் அப்படின்னு சிலர் ஆலோசனை வழங்கினாங்க. பெரும்பான்மையானவர்கள் சில பேர் இந்த பொதுநல சங்கங்கள் கூட மனுக்கள் கொடுத்தாங்க. ஏன்னா ஏறத்தாழ பார்த்தீங்கன்னாக்கா இந்த குறுக்கு சாலை, அதாவது திருவான்மையூர்லேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் குறுக்கு சாலை 137 குறுக்கு சாலை இருக்குது. இப்போ இந்த 137 குறுக்கு சாலைன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே சிக்னல் நிறுத்தி போகும்போது ஏறத்தாழ அக்கறைக்கு போகணும்னு சொன்னால் 45 நிமிஷம் அதிலே கடந்து வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் முதலமைச்சர் அவர்கள் இது மேலே உயர்மட்ட சாலை அமைக்கலாமா என்று எங்களை துறைக்கு ஆணையிட்டார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் ஆய்வை மேற்கொண்டிருக்கிறோம். அது சாத்தியக்கூறா,
என்று ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம். அதனால் அந்த சாத்தியக்கூறா என்று ஆய்வெல்லாம் முடிந்த உடனேயே முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு நாங்கள் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவோம். அதுக்கு மேலே முதலமைச்சர் வந்து எவ்வளோ திட்ட மதிப்பீடு எவ்வளோ பணம் ஒதுக்குறது அவர் தான் முடிவு செய்ய முடியும். அதுக்கு பின்னால் அது எப்போ வந்து ஆரம்பிக்கிறது எப்போன்றது அவர் தான் முடிவு செய்யணும். இப்போ வந்து ஆய்வு நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அது வந்து டிபிஆர் தயார் பண்ணுறதுல அந்த படத்தை உங்ககிட்ட காமிக்கிறாங்க, இப்படியே அமையும்னு சொல்ல முடியாது. அதை சில நேரங்களில் ப்ராக்டிக்கலாக வந்து சைட்டுக்கு வந்தால் தான் தெரியும் சில விஷயங்கள்லாம். டிபிஆர் தயார் பண்ணுறது ஒரு தனியார் நிறுவனம் வந்து தயார் பண்ணுறாங்க, எங்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இப்போ எங்ககிட்ட டெக்னிக்கல் என்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, செக்ரட்டரி இருக்கிறாங்க, அமைச்சர் நான் இருக்கிறேன். நான் சில கருத்துக்களை வந்து அதில் வந்து வைக்க வேண்டியதாக இருக்கும். இதுக்கு பின்னால் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகும்போது அவர் சில கருத்துக்கள்லாம் வைப்பார். ஏன்னா இந்த பகுதியில் வந்து ஒரு இறங்கு பாலம் வைக்கலாம், இந்த இடத்துல ஒரு ஏறு பாலம் வைக்கலாம். ஏன்னா இவ்வளோ கிட்டத்தட்ட அவர் சொன்ன மாதிரி 170க்கும் மேற்பட்ட குறுக்கு சாலைன்னு வச்சுங்க. எல்லா இடத்துலையும் வந்து இறங்க பாலம் வைக்க முடியாது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடங்கள் தான் இறங்க பாலம் வைக்க முடியும், சில இடங்களில் ஏறுகிற பாலம் வைக்கணும். இதெல்லாம் வந்து சைட் கண்டிஷனை வச்சு தான் முடிவு செய்ய முடியும். இப்போ வந்து தனியார் மூலயமாக இப்போ வந்து அந்த டிபிஆர் தயார் செய்ய கொண்டிருக்கிறோம். அது முழுமையாக முடிஞ்ச உடனே தான் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு எங்கெங்கெல்லாம் தேவையோ இறங்கு பாலங்கள், எங்கெல்லாம் வந்து ஏறு பாலங்கள் தேவையோ அதெல்லாம் வந்து முடிவு செய்து கடைசியாக நாங்கள் அதை அறிவிப்போம். நாங்கள் அவரை பற்றிலாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறது இல்லை. நாங்கள்லாம் அவரை பற்றிலாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறது இல்லை. என்னுடைய அரசியல் வாழ்க்கையோ என்னுடைய முதலமைச்சருடைய அரசியல் வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிக்கிற அந்த ஆண்டை பார்க்கிற பொழுது எத்தனையோ இடர்பாடுகள், பள்ளங்கள், மேடுகள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் அரசியலில் இன்றைக்கி நாங்கள்லாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அரசியல் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு சொன்னால் ஏறத்தாழ 60 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை. அரசியல் வாழ்க்கையிலே எத்தனையோ மேடு பள்ளங்கள்லாம் பார்த்துருக்குறோம். தமிழுக்காக நான் படிக்கிற காலத்தில் என்னென்னலாம் தியாகம் பண்ணுன்றது அவருக்கு தெரியும். நான் அவருக்கு கீழே ஒரு தொண்டன், ஒரு முதலமைச்சர் கீழே இருக்கிற தொண்டன். நான் இந்த தமிழுக்காக என்னென்னலாம் இடர்பாட்டுருக்கிறேன் அப்படின்றது அவருக்கு தெரியாது. ஏதோ அவருடைய அரசியல் எதை நடத்துவதற்கு அவர் எதை பேசி கொண்டிருக்கிறார். அதனால் நாங்கள் வந்து ஒரு பொருட்டை எடுத்துக்கிறது கிடையாது. நாங்கள் எங்களை பொறுத்தளவுக்கு ஒரு வலுவான எதிர்கட்சி ஒரு கருத்து சொன்னால் அதுக்கு நாங்கள் பதில் சொல்லலாம். ஆனால் அவர் சொல்லுதை நாங்கள் ஒரு பொருட்டை எடுத்துக்கலாம். அது ஒன்றும் இல்லை. ஓஎம்ஆர் சாலை வந்து இதே பத்திரிகை நண்பர்கள் வந்து சிறப்பாக இருந்து என்று பத்திரிகையில் ஆர்டிகல் எழுதி நான் பார்த்துருக்கிறேன். தொலைக்காட்சியில் பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கிறேன். இன்னைக்கு அது மாதிரி இருக்கிறது வேற ஒரு காரணமும் இல்லை. அங்கே வந்து உங்களுக்கு பெரிய மெட்ரோ ட்ரெயின் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த மெட்ரோ ட்ரெயின் பணிகள் முடிந்த உடனேயே ஏற்கனவே என்ன பழைய நிலை இருக்குதோ அந்த நிலைக்கு அந்த சாலை வந்துடும். அதோட மாற்றம் இல்லை. ஆபத்தான பள்ளன்றதை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். பள்ளம் இருக்குதுன்னு ஒத்துக்கிறேன். நான் தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் மெட்ரோ ட்ரெயின் பணிகள் நடைபெறுகிற காரணத்தினால் அந்த சாலைகளில் சில இடங்களில் குன்றும் முழியமாக இருக்குது. நாங்கள் எங்களுடைய கவனத்துக்கு வருகிற பொழுது அப்பப்போ வந்து நாங்கள் வந்து சரி பண்ணி தான் இருக்கிறோம். அதுக்குன்னு தனியாக ஒரு பழனிவேல்னு ஒரு சீஃப் இன்ஜினியர் அந்த ரோட்டில் இருக்கிறாரு. நீங்கள் சொல்வதையே நான் வந்து எடுத்துக்கொண்டு அப்படி இருக்குமே ஆனால் அவைகள்லாம் சீர் செய்யப்படும். இல்லை இல்லை, அந்த ரிங்க் ரோடு தான் ரொம்ப நாள் நீண்ட நாள் இருந்தது காரணத்தால் ஒரு பாலம் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அங்கே இடத்த வந்து கொஞ்சம் சில எல்லை எடுக்க வேண்டிய நிலையும் அங்கே இருக்குது. ஏன்னா சில எல்லாம் இருக்குது. அது இப்போல்லாம் டெண்டர் நாங்கள் போட்டுட்டோம். நாங்கள் அதே மாதிரி இப்போ டெண்டர் வந்து இந்த வாரத்தில் வந்து டெண்டர் முடிஞ்ச உடனே அந்த பாலம் கட்டுக்கிற பணி வந்து ஏற்படும். பாலம் கட்ட உடனே அது இணைச்சிடுவோம். நாங்கள் டெண்டர் விட்டாச்சு. இல்லை அதுவும் சொல்லலாம். நீங்கள் அந்த பாலத்தை கட்டினோன்னா அந்த பாலத்துக்கு தகுந்த மாதிரி அப்ரோச் ரோடு போடுவோம், அகலப்படுத்துவோம். இதனால கிடந்தது உண்மைதான். ஆனால் அதை நாங்கள் பார்த்த காரணத்தினால தான் முதலமைச்சர் கலந்து பண்ண பாலத்தை நீங்கள் கட்டுங்கன்னு சொல்லிட்டாரு. டெண்டர் கோரிட்டோம். டெண்டர் வந்து முடிஞ்ச உடனே பாலத்தை வந்து டெண்டர் எடுத்தவங்களை வச்சு சீக்கிரம் கட்டி முடிக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுவோம். பாலத்தோட அப்ரோச் ரோடு 2 பக்கத்துலேயும் நீங்கள் மாதிரி விரிவாக நாங்கள் போடுவோம். ரைட், நன்றி.